கைஸ் மாதம் 3 லட்சம் ரூபாய் ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் போதும். அதில் எப்படி ஏர்ன் பண்ணணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கே தான் வருவீங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. கீழே பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐ ஹேவ் ரீட் கேம் இருக்கா, இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேம் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் இருக்கா, இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதில் அந்த இடத்துல விட்ராவல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேங்க் வச்சிருக்கீங்களோ அந்த எல்லா பேங்க்ல எது உங்களுக்கு என்ன பேங்க் வச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ என்கிட்ட HDFC இருக்கு அப்படின்னா இது வந்து என்னோட ஓன் பேங்க் கிடையாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் பேங்க் யாரும் கொடுக்காதீங்க. இதுக்குன்னு தனியாக இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த கேமை கொடுத்துங்க. அப்பதான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட செகண்டரி பேங்க் தான் கொடுக்குறேன். என்னோட மெயின் பேங்க் நான் எதுலையும் கொடுக்க கிடையாது. இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம், அடுத்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர், IFSC கோட் கொடுத்து சேவ் கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ல இப்படி இந்த மாதிரி வரும். இதில் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹோம் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இது எப்படி ப்ளே பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வின்கோ அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வின்கோ 1 மினிட் இருக்கும், செகண்ட். சரிங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 47,551 ரூபாய் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் 0 தான் இருக்கும். இதுக்கு நீங்க டெபாசிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் எல்லாமே இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமை ப்ளே பண்றதுக்கு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20K இருந்து இல்லைனா ஒரு 10K வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10K கொடுத்துட்டு இந்த இடத்துல டெபாசிட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? டெபாசிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகும். இந்த இடத்துல என்ன பே வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல 20K இல்லை 10K முடிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த இடத்துல 20K முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு அமௌண்ட் வந்து வேலட்ல ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வின்கோ 1 மினிட்ல கேம்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த லாஸ்ட் 3 நம்பர். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்து வரப்போற நம்பர். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 814 அப்படின்னு ஓடிருச்சு, பிக்னு ஓடிருச்சு. நம்ம குரூப்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் தருவாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 668 போயிருக்கு. சரிங்களா? அது முன்னாடி கொடுத்தது 4 மணிக்கு கொடுத்தது. நீங்கள் ஓடி இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா வராது. சரிங்களா? இப்போ அடுத்து வரப்போற நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. 815 அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 815 பிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம 815 பிக் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 1000 ரூபாய் வைக்கணும். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ ஃபண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த தகுந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுங்க. இதுக்காண்டி ஒரு சார்ட் நான் கொடுக்குறேன். இந்த சார்ட் படி நீங்கள் கேம் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து அப்படியே டபுள் ஆகும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிக்னு விழுந்துச்சு, அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வின் ஆயிருச்சு. சரிங்களா? நம்ம பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 48,000 ரூபாய் ஆயிடுச்சு. 47,000 ரூபாயில இருந்து 48,000 ரூபாய் மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா வின் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வின்னிங் ஸ்கிரீன்ஷாட் இங்கே கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ஆர்டர் நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது மாதிரி நான் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 ப்ரெடிக்ஷன் கொடுப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் கொடுத்துருவாங்க. சரிங்களா? காலையில் 10:30, மதியானம் 2 மணிக்கு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4:30. சரிங்களா? உங்களுக்கு இந்த டைமிங் கொடுத்துருவாங்க. இந்த டைமிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் நம்பர் ஓடிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 666 அப்படின்னு சொல்றாங்க, இல்லைனா 816 சொல்றாங்க. 816 ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 816 ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு நான் 100 ரூபாய் மட்டும் கட்டுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 48,411 ரூபாய் இருக்குது. இப்போ எனக்கு வின் ஆச்சு அப்படின்னா எனக்கு அப்படியே டபுளா கிடைச்சிடும். சரிங்களா? அப்படி வின் ஆகல அப்படின்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்றேன். அதை நம்ம 2xல பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் வின் ஆகல, அதே மாதிரி செகண்டும் வின் ஆகல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நான் அப்படி இப்படி ஒன்று சொல்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3xல அமௌண்ட் கட்டணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நமக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்மால்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாய் நம்ம கட்டணும். சரிங்களா? இது வந்து நான் அதிகமாக வச்சிருக்கனால நான் 100 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். யாரும் நீங்கள் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படின்னா உடனே போட வேண்டாம். 100 ரூபாயிலிருந்து ஆரம்பிங்க. ஜஸ்ட் கேம் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்தீங்க எவ்வளோ வச்சிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 ரூபாய் வச்சிருக்கேன். சரிங்களா? நம்ம பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 48,111 ரூபாய் ஆயிடுச்சு. 500 ரூபாய் இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 ரூபாய் நமக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நமக்கு 400 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவே நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 10 செகண்ட்ல நம்ம வின் ஆயிடுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெட் ஆர் கிரீன் எப்படி சூஸ் பண்ணணும், ரெட் ஆர் கிரீன் அதே மாதிரி தான் சேம், சும்மா ரெட் வருமா இல்லை கிரீன் வருமா அப்படின்றத இங்கே சொல்லிடுவாங்க. நம்ம எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கிறதா. சரிங்களா? கேஸ் இங்கே பாருங்க நம்ம வின் ஆகிறோமா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வின் ஆகிட்டோம். சரிங்களா? 588 ரூபாய் கிடைச்சிருக்கு. நமக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே கேம் ப்ளே பண்ணி இந்த மாதிரி நிறையவே மணி ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். கரெக்டாக அதை ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூஸாக ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். டெய்லி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை ஒரு 40% வந்து விட்ரால் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் விட்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. டெய்லி டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்ப்லைன் கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபாசிட் விட்ரால் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இங்கே சொன்னீங்க அப்படின்னா அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? மறக்காம இதை யூஸ் பண்ணி